ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செம்மையாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம நேற்று நான் வாங்கின மலபார் கோல்டோடைய அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எஸ். ஸோ ஃபஸ்ட் இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஒரு சாக்லேட் பாக்ஸ், எவ்வளோ ப்ரிட்டியாக அழகாக இருக்கு பாருங்கள். ஸோ அவங்களுடைய அட்ரஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி எதுக்காக இது கொடுத்துருக்காங்க, ஏன் நான் போனேங்கிறது நான் நேற்று சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ பிரைடல் ஷோ நடக்குது, பிரைட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கான்செப்டில் பிரைடல் ஷோ நடக்குது. ஸோ அதுக்கு தான் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அங்கே போயிட்டு வந்து ஒரு கெஸ்ட் ஸ்பீச் ஒன்று கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஸ்டாஃப்ஸ் அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சர்வீஸ் எடுத்தாங்க, ஹென்னா சர்வீஸ் எடுத்தாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours அமேசிங்காக போச்சு. ஈவெண்ட் அமேசிங்காக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ப்ரொமோஷன் மேனேஜர், அதுக்கப்புறம் ஹெட் ஆஃபீஸ் மேனேஜர், பிரான்ச் ஹெட், அதுக்கப்புறம் என்டையர் தமிழ்நாடோட ஹெட் எல்லாரோடையும் வந்து வி ஹேட் அ காஃபி. வெரி நைஸ் ஈவினிங், ரொம்ப அமேசிங்காக இருந்தது. நான் நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்படி ஒரு பெரிய இடத்துல நான் இருக்கிறேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா பர்சனலாகவே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதே மலபாரில் வந்து நானும் அந்த கூட்டமாக கட்டப்பை வாங்குகிற இடத்துல நின்றுருக்கேன். ஸோ இன்றைக்கி அவங்க என்னை இன்வைட் பண்ணி என்னுடைய பிராண்டை, நம்ம ஸ்டூடியோவை அவங்க அங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அவங்க கொடுத்ததில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் இதுதான். ஸோ இதுதான் அந்த ஈவெண்ட். பிரைடல் ஷோ நடக்குது 20th 20th May 2023 வரைக்கும். டி நகர் பிரான்ச்சில் தான் இது நடக்குது. உள்ளே என்ன இருக்குன்னு நான் காட்டுறேன். இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி குட்டி சாக்லேட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நான் நேற்றே எடுத்து சாப்பிட்டுட்டேன். அமேசிங்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. என் வீட்டில் சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி வந்து டோட்டலாக வந்து 3 boxes கொடுத்தாங்க. ஒரு பாக்ஸ்லேயும் 6 சாக்லேட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோவில் செல்ஃப் பிக்கப் பண்ண ப்ராடக்ட் சர்வீஸ் வர எல்லாத்துக்குமே இதில் ஒரு சாக்லேட்ஸ் இன்றைக்கி நம்ம கொடுத்தோம். இது ஒரு பாக்ஸ் இருக்குது, கொடுக்கலாம். அது உங்களுக்காக இப்போ நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தி அமேசிங் புக், இதோ இங்கே பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். ஸோ சூன் வி ஆர் கம்மிங் இன் திஸ் புக் இன் ஃப்யூச்சர். இதில் வரப்போகிறோம், எடிஷனில் நம்ம வரப்போகிறோம். எஸ், நான் அது வந்து ரொம்ப ஹாப்பியாக அதையும் நான் வந்து ஃப்யூச்சரில் காட்டுறேன். ஸோ த டைம்ஸ் குரூப்போட கொலாபரேட் பண்ணி தி மலபார் குரூப் வந்து செலிப்ரேட் த பியூட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இந்த புக்கை தனியாக நான் அன்பாக்சிங் வீடியோ போடணும், நான் என்னங்கிறத காட்டுறேன். ஸோ த டைம்ஸ் குரூப்பில் இங்கே யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன, அதுக்கப்புறம் வந்து எப்படிலாம் பிராண்ட் வந்து எங்கெல்லாம் ஒர்க் ஆகுது, த டேசல் ஆஃப் டைமண்ட்ஸ், த பிரைட்ஸ் ஆஃப் இந்தியா 2019 என்ன நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஃப்யூச்சரில் என்ன ப்ராஜெக்ட் பிளான்ஸ் இவங்க வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் என்னெல்லாம் இவங்களோட ஐடியேஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே. ஸோ இந்த பாருங்கள், அவங்களோட மேக்கிங் இது எல்லாமே வந்துடும். ஸோ இவங்களோட பிராண்ட் கொலாபரேட்டட் ஆனவங்களுடைய லிஸ்ட்டு கூட வந்து இதில் இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து கொலாபரேட் ஆனாங்க, கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் என்ன நடந்தது, யாருக்கு அவார்ட்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க, மலபார் வந்து யாரெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, எப்படி ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாமே வந்துடும். இதோ இதுதான். அந்த முக்கியமாக வந்து லாங்குவேஜ் வைஸ், ஸ்டேட் வைஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குங்க அந்த புக்கில், எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த பிரைட்ஸோடைய அவங்க என்ன விருப்பப்படுறாங்க, எந்த மாதிரி வந்து காஸ்டியூம்ஸ், எந்த மாதிரி ஜுவல்ஸ், எந்த மாதிரி ஹென்னா, எல்லாமே A to Z எல்லாமே எப்படிலாம் அவங்களுடைய ரிக்குயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது இந்த புக்கில் வந்து டோட்டலாகவே இருக்குது. இந்த புக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 3500 rupees இந்த புக்கோட ரேட் வந்து. ஸோ இதை வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் புக்காக தான் வந்திருக்கு. இந்த புக்கை வந்து எனக்கு நேற்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த புக்குக்கு தனி அன்பாக்சிங் நான் போடுறேன், ஒரு பேஜாக நம்ம பார்க்கணும். இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வால் கிளாக். எஸ், இதில் என்ன ஒரு இதுன்னா, இது வந்து இம்போர்ட்டட் வால் கிளாக். இது மலபார் கோல்டோடைய வால் கிளாக் இது. ஸோ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதில் வந்து பிரிக்கலாம்.
எஸ், இதுதான் அது. ஸோ இது வந்து ஒரு இம்போர்ட்டட் வால் கிளாக். அதாவது ஏன் நான் இது இம்போர்ட்டட் சொல்கிறேன்னா, நேற்று என்னை வந்து அங்கே இருக்கிற ஸ்டோர் மேனேஜர், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஹெட், இவங்க எல்லாருமே என்னை கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய ஷோரூமை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க, அவங்க என்னெல்லாம் ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, எப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டும் வாக்கின் ஆகிறதுக்கு டிசைன் சூஸ் பண்ணுறதுக்கும், 4வது மாடி போங்க, 2வது மாடி வாங்க அப்படி இல்லாமல், ஸோ அவங்க எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஜுவல்லை வந்து விசிபிளாக பார்க்குறதுக்கு என்னென்ன லைட்டிங் கொடுத்துருக்காங்க, இது எதுவுமே இந்தியாவில் கிடையாதாங்க. இது எல்லாமே வந்து இம்போர்ட்டட் மெட்டீரியல். அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஷெல்ஃபாக இருக்கட்டும், அந்த ஜுவல் பாக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இம்போர்ட்டட் தானா. இந்தியா இது எதுவுமே கிடையாதான். வேர்ல்டு வைடு வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 10, நான் தெரியாமல் சொல்லக்கூடாது, மோர் தென் 10 பிரான்ச்சஸ் வந்து, மோர் தென் 10, மேபி 20 கூட இருக்கலாம், இருக்குது. மலபார் கோல்டுன்னு இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து யூஎஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போது என்கிட்ட சொன்னாங்க, சொல்லலாமான்னு தெரியல, பங்களாதேஷில் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் தென் ப்ராசஸ் நிறைய இருக்குது என்கிட்ட, அதான் நிறைய விஷயம் சொன்னாங்க என்கிட்ட. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது எங்கேருந்து, எஸ் தோ மேட் இன் தாய்வான். இந்த மாதிரி ஒன்றுமே ரொம்ப பர்டிகுலராக பார்த்து அவங்க வந்து செஞ்சேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு சின்ன ஸ்டூடியோ நான் வச்சுருக்கேன், அதுக்கே நான் ரொம்ப பார்த்து 4 இடத்துல விசாரித்து, ஓகே இது கரெக்டாக இருக்குமா, ஒரு டோரை ஓப்பன் பண்ணி வர்றவங்க ஃபஸ்ட்டு எங்கே உட்காருவாங்க, எங்கே பேசுவாங்க, அவங்களுக்கு டக்குன்னு ஒரு ட்ரிங்க் சர்வ் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம், எங்கே இருக்குது, அவங்கள அலைய வைக்கக்கூடாது, அதே மாதிரி ஒரு ஹேர் சர்வீஸ் எடுக்கிறாங்களா, அவங்க ஹேர் வாஷ்க்கும் சர்வீஸோட பிளேஸுக்கும் பக்கத்தில் தான் இருக்கணும், ரொம்ப தூரம் கீழே தண்ணி சொட்டும், வெட் ஹேராக இருக்கும், அதே மாதிரி அவங்க முடிச்சுட்டு வெளியில் போகணும், இந்த மாதிரி சின்ன ஒரு விஷயம் கூட தெரியும் நம்ம சர்வீஸ் பண்ணது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய இஏ ஸ்டுடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரௌன் லைட்ஸ் தான் இருக்கும். இங்கே வந்து ஒயிட் நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஹேரோடைய டெக்ஸ்சர் எனக்கு தெரியணும், பிரைட்டாக இருந்தால் மட்டும்தான். ஏன்னா ப்ரௌன் வந்து ஹென்னாவும் ப்ரௌனாக, ஸோ நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கே விசிபிளாக 1-2 தெரியாது. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் ஓகே இது இருக்கும் அப்படின்னு நான் ஒரு சில கிளைண்ட் எடுத்து திரும்ப ரீஅப்ளிகேஷன் பண்ணி அனுப்போம். ஸோ அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கம்ப்ளீட்டாக ஒயிட் லைட்ஸ் எல்லாமே மாற்றிட்டா. அதனால தான் இந்த கலர் பெயிண்ட்டும் ஒயிட் லைட்டும். ஸோ இது விண்டேஜ் லுக்கோட இன்னும் ரெடி ஆகிட்டே தான் இருக்குது என் ஸ்டூடியோ. ஏன்னா இதெல்லாம் சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன ஒரு கம்பெனி நானே வந்து இவ்வளோ பண்ணும்போது, ஸோ அவங்களுடைய கஸ்டமருக்கு என்ன அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்படி பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் ரொம்ப மலைச்சு போய் நின்று பார்த்தேன். எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் ஸ்டூடியோ நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, நீங்கள் ஒரு விஷயம் பார்த்து செய்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இன்னொருத்தரை இன்ஸ்பயர் ஆகும்போது எனக்கு ஓகே, அப்போ இவங்களும் எவ்வளோ கஸ்டமரை பார்த்து செஞ்சுருப்பாங்கங்கிறது எனக்கும் தோணுச்சு. ஸோ அந்த வகையில் ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் அவங்களுடைய ஜுவல்லரி டிசைன் எல்லாமே என்கிட்ட காமிச்சாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க எப்படி டிசைன் மேக் பண்ணுறாங்க, எப்படி டிசைன் பண்ணுறாங்க, அவங்க டிசைன் டீம் என்ன, எப்படி ஒரு ஜுவல்லுக்கும் டிசைன் பண்ணுறாங்க, எவ்வளோ இன்ட்ரிகேட்டடாக இருக்குது, எப்படி அத்தன்டிக்காக அவங்க வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணி அந்த கோல்டை எப்படி பண்ணுறாங்கன்ட்டு நிறைய விஷயம் நான் பார்த்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வீடியோ எதுவுமே எடுக்கலை. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. பார்க்கலாம், இனிமேல் நெக்ஸ்ட் டைம் நம்ம போனோம்னா, நம்ம போகிறோம், கண்டிப்பாக போகிறோம், அந்த டைம் நான் கேட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ தான் இந்த பேக்கில் இருந்தது, வேறு எதுவும் இல்லை. நான் காமிச்சிடுறேன், வேறு எதுவுமே இல்லை, இது இவ்வளோ தான் இருந்தது. இட்ஸ் அ க்யூட் பேக், ஒரு மாடர்ன் கட்டப்பை, நல்லாயிருக்கும், நிறைய வெயிட்லாம் தாங்கும், நல்லாயிருக்கு. இந்த கிளாக்கை வந்து அதோ அங்கே தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல நான் வந்து வைக்கலான் இருக்கேன். ஸோ வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்லாம் வந்து பண்ணுவீங்களா, பண்ணுங்கள், ஓகே, நோ ப்ராப்ளம். பிகாஸ் ஐ எம் நாட் அ பிளாகர், ஜஸ்ட் நான் என் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.